மத்தபடியே சீமானுக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட உண்மையா இருந்தா, சூடு சொரணை இருக்குதுன்னா சவடால் விட வேண்டாம். சவடால் விடக்கூடாது. நான் பகிரங்கமா சவால் விடுறேன். நான் இத மட்டும் சீமான் செஞ்சுட்டாருன்னா நாளையில இருந்து நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறத நிறுத்திடுறேன். சீரியஸா. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொன்னா, இது முழுக்க முழுக்க திமுக திசை திருப்புகிறது. இது தமிழ் தாய் வாழ்த்தை சொல்லி இவர்கள் அந்த குற்றத்தில் இருந்து பாலியல் குற்றத்தை தப்பிக்க பார்க்கிறாங்க. அண்ணாமலை எது வேணாலும் வளரலாம். அவர் பாவம். அவருக்கு நம்ம இறக்கத்தான் படக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். முன்னாடிலாம் அவரை பார்த்தா எனக்கு கோவம் வரும். திராவிடம் என்ற வார்த்தை தேசிய கீதத்தில் வரும். நான் முதலமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாட்டில் எங்கேயும் தேசிய கீதம் பாடக்கூடாது, தடை போடுவேன்னு சீமான சொல்ல சொல்லு. தேசிய கீதத்தை மாத்துவேன்னு சொல்ல சொல்லுங்க. இருக்கா உங்களுக்கு தில் இருக்கா? யாரு விரும்பத்தகாதது, யாருடைய விரும்பத்தகாததை நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு இப்ப சொன்னதுதான் நான் சொன்னதுதான். இப்போ இது நாடு, ஏன் நாடு, இது தமிழ்நாடு. இதுல எங்க இருக்கு திராவிடனல் திருநாடு? பகிரங்கமா மன்னிப்பு கேட்கும் வரை இந்த பிரச்சனை ஓய்வடையாது. எனவே சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவுசார் உலகத்தில் உளறிட்டு போவது எந்த விதத்தில் நியாயம்? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான ஊடக ஆளுமை திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். குறிப்பா தமிழ்நாட்டுல அவ்வப்போது ஆளுநர் அவர்கள் அசம்பிளி ஆரம்பிச்சாலே பேசும் பொருளா மாறிவிடுவது வழக்கம், பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் வழக்கம் போல் 3வது முறையாக வெளியேறிருக்கிறார். 3 நிமிடம் கூட நிற்கவில்லை. அதையும் தாண்டி யார் அந்த சாருங்கிற விஷயம் திரும்ப பேசும் பொருளா இருக்கிறது. எடப்பாடி காட்ட அவர் போக இருக்கிறார். முதல்ல இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? அறக்கழகம் நேயர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தோழர் தவம், உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த விவகாரம் தோழர், ஆளுநருக்கு இதுவே வேலையா போச்சு. அதாவது இன்னைக்கு சபாநாயகர் தெளிவா சொல்லியிருக்காரு, ஆளுநருடைய வேலை என்பது கருத்து சொல்வது அல்ல. எங்க ஆளுநர் உரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு என்ன எழுதி கொடுத்திருக்கிறதோ அதை வாசிப்பது மட்டும்தான் ஒரு ஆளுநருடைய வேலை. நீங்க தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்க. இது அப்பட்டமான பொய் இல்லையா? தேசிய கீதம் எங்கே அவமதிக்கப்பட்டுச்சு? யாரேனும் ஒருவர் அங்கே தேசிய கீதம் இசைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்களா? தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற பொழுது முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ எழுந்து நிற்காமல் இருந்தார்களா? அப்போ நீங்க ஒரு புதிய மரபை சொல்றீங்க, அதுதான் சரின்னு வாதம் வைக்கிறீங்க. அப்படி இல்ல அது ஏற்புடைய வாதம் இல்ல. அப்ப நாங்க சொல்லலாம் இல்லையா, நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கிறீங்கன்னு? அது ஏற்புடைய இல்லை. உங்களுக்கு இதுக்கு பின்னாடி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் இதை செய்கிறார். பொதுவா ஆளுநர் உரை அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் நாளிதழ்களில் நாளேடுகளில் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு தன்னுடைய திட்டங்களை சாதனைகளை பட்டியலிட்டிருக்கும், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. இதுதான் ஆளுநர் உரை. அப்போ அரசு தன்னுடைய சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறது அப்படிங்கறத அடுத்த நாள் செய்தியாகவும் ஊடகங்களில் அது விவாதப்படலாம். அரசு இதெல்லாம் செஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போது எதிர்கட்சிகள் அதை மறுப்பாங்க. இல்ல இதுல இதை சரியா செய்யல, அதுல அதை சரியா செய்யலன்னு அவங்க தரப்பு வார்த்தைப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, எதிர்கட்சிக்கு உரிமை இருக்கு. ஆளும் தரப்பு இல்லைன்னு விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு ஜனநாயக பூர்வமான வாதம் கட்டி எழுப்பப்படும். அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்தில் தவறி இருக்கிறது போன்ற வாதங்கள் எழும். இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த ஆளுநர் இந்த வாதங்கள் எழக்கூடாதுன்னு நினைக்கிறார். அரசினுடைய சாதனைகள் மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அப்ப அரசோட சாதனை மக்கள்கிட்ட போய் சேராம இருக்குன்னா என்ன செய்யறது? நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அப்ப அதுதானே பிரேக்கிங் நியூஸ் ஆகும். அப்ப அரசினுடைய சாதனைகள் மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் ஆளுநர் குறியாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இதுன்னு பாக்குறேன். அப்புறம் நீங்க எதிர்கட்சிகள் குறித்து கேட்டீங்க. எதிர்கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அது அஇஅதிமுக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், அது அவங்க செய்யலாம், தவறில்லை. அவங்க ஒரு 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 பார்வையை ஒரு விஷயத்துல அணுகுறாங்க. அதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஆளுநர் எதிர்கட்சியா? பாஜக கேட்கலாம், பாஜக உறுப்பினர்கள் நம்ம பதில் சொல்லுவோம். பாஜக கேட்கலாம், பாஜக கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதுவே
ஆனால் ஆளுநர் நீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஆளுநர் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் பிஜேபியில சேரட்டும், சேர்ந்துட்டு இதே கேள்வி கேட்கட்டும். யார் உங்களை கேட்க போறாங்க இல்லையா? அப்ப யார் அந்த சார் அப்படின்னா, இன்னைக்கு சபாநாயகர் அதான் சொல்றாரு. இது வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவர்கள் ஆளுநர் வந்த உடனேயே ஆளுநர் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே அவங்க வந்து இந்த பதாகை எல்லாம் காட்டுறாங்க எதிர்கட்சிகள். அப்ப இது ஆளுநருக்கு எதிராக காட்டியதாகத்தான் நான் வந்து சந்தேகப்படுறேன், நினைக்கிறேன், யூகிக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு செய்தியாளர் சந்திப்புல. ஏன் அப்படின்னா ஆளுநர் தானே வேந்தர். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யாரு? ஆளுநர். இப்போ நீங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா நம்ம யார பொறுப்பு கேட்போம்? இன்ஸ்பெக்டர் என்ன செஞ்சாரு? ஒரு பள்ளியில ஒரு பிரச்சனைனா அந்த ஹெட் மாஸ்டர் தலைமை ஆசிரியர் நம்ம கேட்கிறோம். இப்ப சமீபத்துல ஒரு தனியார் பள்ளியில ஒரு குழந்தை இறந்துடுச்சு அந்த கழிவுநீர் தொட்டியில விழுந்து. இப்ப அந்த பள்ளியினுடைய தாளாளர் உள்ளிட்டவர்களை தான் காவல்துறை கைது செய்கிறது. அவங்க தானே பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அப்போ இங்க யார் பொறுப்பு? ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் இருந்தா துணைவேந்தரை கேட்கலாம். துணைவேந்தரை நீங்க நியமிக்கவே இல்லையே, அப்ப யாரை கேட்கறது? பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியை தான் கேள்வி எழுப்புவோம். அப்ப இன்னைக்கு எழுப்பப்பட்ட கேள்வி கூட ஆளுநர் ஆர் என் ரவியை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வியாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரைம். இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ல குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறான். அவன் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் குற்றவாளியை கைது செய்வதில் அரசு தாமதப்படுத்தல. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெறல. குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டான். உங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் என்னங்கிறது நீங்க தயவு செய்து யாராவது விளக்கணும், சொல்லணும். காவல்துறை திருப்பி திருப்பி சொல்லுது, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல அந்த மாணவி ஏதோ ஒரு சார் அப்படிங்கிறத பற்றி சொன்னதாக ஒரு தகவல் 2 தினங்களுக்கு முன்பு தவறான தகவல், உண்மைக்கு மாறான தகவல் கசியப்படப்பட்ட போது காவல்துறை தலைவர் சொல்கிறார், அப்படி ஒன்று அந்த மாணவி சொல்லவே இல்லை. அதாவது எஸ்ஐடியில் அப்படி சொல்லப்பட்டதாக சொன்னது தவறு அப்படின்னு. இப்ப இல்லாத ஒன்றை வைத்து நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கின்ற பொழுது, இன்றைக்கு அஇஅதிமுகவுடைய முன்னாள் மூத்த நிர்வாகியும் நமது எம்ஜிஆர் நாளேட்டினுடைய ஆசிரியராக இருந்த திரு மருது அழகராஜ் ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீங்க வந்து கொடநாடு பங்களாவில் கொள்ளை நடைபெற்றதே, அப்பொழுது வந்து சிசிடிவி கேமராக்களை அங்கே அணைத்து வைக்க சொல்லி உத்தரவிட்ட சார் யார் அப்படின்னு கேட்கிறார். அங்க எப்படி கரெக்டா அப்ப மட்டும் பவர் கட் ஆச்சு? ஏன்னா அங்க பவர் கட் ஆகவே செய்யாது, கொடநாட்டுல பவர் கட் ஆகவே செய்யாது. அந்த மாதிரி அவ்வளவு இது வச்சிருந்தாங்க ஜெயலலிதாவுக்காக. எப்படி பவர் கட் ஆச்சு? எப்படி சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆகின? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல? அப்ப அந்த சார் யாரு? அந்த கேள்வி எல்லாம் இன்னைக்கு எழுப்பப்படுகிறது. அதனால இவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது சொல்வதற்கு வேறு விமர்சனங்களோ குறைகளோ இல்லாத பொழுது இவங்க வந்து இன்னைக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் மீது என்ன பேசுறது? இப்ப இவங்களுடைய நோக்கம் பெண்களின் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நான் வந்து குற்றச்சாட்டுறேன். பெண்களின் பாதுகாப்பாக இருந்தா இன்னும் நிறைய விஷயத்துக்கு கேள்வி எழுப்பணும். பெண்களின் பாதுகாப்பு இவருடைய நோக்கம் இல்லை. நீதிமன்றம் அத நீ சொன்னதை வலியுறுத்தி இருக்கிறது வேற அரசு செய்தான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொன்னாங்க, இது முழுக்க முழுக்க திமுக திசை திருப்புகிறது, இது வந்து தமிழ் தாய் வாழ்த்தை சொல்லி இவர்கள் அந்த குற்றத்தில் இருந்து பாலியல் குற்றச்சாட்டு தப்பிக்க பார்க்கிறாங்க அண்ணாமலை ஒரு அறிக்கை இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அண்ணாமலை வந்து எது வேணாலும் வளரலாம். அவர் பாவம், அவருக்கு நம்ம இறக்கத்தான் படக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். முன்னாடிலாம் அவரை பார்த்தா எனக்கு கோவம் வரும். ஐயோ பாவம், இறக்கமா இருக்கு, அவர் நல்ல மருத்துவர்கிட்ட காட்டணும், அவருடைய மனநிலையை பரிசோதிக்கணும், ரொம்ப பாவமா இருக்கு, வீட்டு வாசல்னு சாட்டையால அடிச்சுக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாவம். அவர் எப்படி ஐபிஎஸ் ஆனாருன்னு தெரியல இல்லையா? அவர் நம்ம என்னன்னு சொல்லி நொந்துக்கிறது? அதாவது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து அதானியின் பிரச்சனையிலிருந்து திசை மாற்றுவதற்குத்தான் அம்பேத்கரை அவமதித்தாரா அமித்ஷா? ஏராளமான கேள்விகள் இருக்கு. அண்ணாமலை எல்லாம் வந்து பெண்களின் பாதுகாப்பை பத்தி வாயை திறக்கப்படாது, பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மல்யுத்த வீராங்கனைகள் யாரால் பாதிக்கப்பட்டார்கள் குற்றச்சாட்டு சொன்னாங்க? உங்க கட்சி எம்பியால தானே. மாத கணக்குல வீதியில போராடினார்களே, வீதியில் போராடிய அவர்களைத்தான் பாஜக காவல்துறை கைது செஞ்சது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் மீது ஏதாவது நடவடிக்கை? அந்த போராடிய பெண்களை போய் பார்த்தீர்களா? பாஜகவுடைய பாலியல் பட்டியல் இருக்குல்ல, குற்றச்சாட்டுகள், அது ஒரு பெரும் பட்டியல். நான் தொடர்ச்சியா அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால அண்ணாமலை, நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலையே ஒரு கமிட்டி அமைத்தாரே, மலர்கொடி கமிட்டின்னு பேரு. அண்ணாமலைக்கு அட்லீஸ்ட் டெல்லியில ஒரு கணக்குல விடுங்க. அண்ணாமலையிடம் நான் கேட்கிறேன், உங்க சொந்த கட்சிக்குள்ள பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்படுவதாகவும் பாலியல் ரீதியாக அவர்கள் சுரண்டப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த பொழுது
ஆமாம், கட்சியில் இவ்வாறு நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று நீங்கள் பேசிய ஆடியோ வந்துச்சு. இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன பதில்? அதற்காக மலர்கொடி என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மலர்கொடி என்பவருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. அந்த விசாரணை குழுவுடைய அறிக்கை 1 மாதத்தில் தாக்கல் செய்யப்படுவீங்க. வருஷம் என்னாச்சு? என்ன கேட்டீங்களா கூட பண்ணீங்க? விசாரணை குழு அமைச்சாங்களே. அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதுக்கெல்லாம்? ஆனா சும்மா இவங்க எதையாவது பேசணும். பாஜகவில மக்கள் நம்ப தயாராக இல்ல தோழர். பாஜக நீங்க இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அது பாஜக கிட்ட இருந்து தான் வேணும். பாஜகவினுடைய ஒரு சில என்ன சொல்றது, இது போன்ற விஷமிகள் எவ்வளவு குற்றச்சாட்டு, முக்கிய நிர்வாகிகள் மீது எல்லாம் எத்தனை குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் எங்க போனீங்க நீங்க எல்லாம்? இல்லையா? சும்மா பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசுவாங்க. நீங்க இங்க சிவசங்கர் பாபான்னு ஒரு சாமியாரை கைது பண்ணாங்க. சின்ன குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ண அந்த ஆளு. பாஜக எத்தனை போராட்டம் பண்ணிச்சு அதுக்கு? பேசுவோம் அத? இன்னைக்கு நடவடிக்கை எடுத்த பிறகு நீ இவ்வளவு வானத்துக்கு மூவிங் குறிச்சு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கிற. அதெல்லாம் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை அப்படிலாம் ஏமாத்த முடியாது. ஓகே, இப்ப இன்னொரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து தான் பெரிய சர்ச்சையாக மாறியது. அந்த தமிழ் தாய் வாழ்த்து கூடாதுன்னு இன்னைக்கு சீமானும் ஆளுநோடு கைகொடுத்ததாக தகவல் அவரே பிரஸ் மீட் சொல்றாரு. அதை நான் வந்தா நீக்குவேன்னு சர்ச்சைக்குரிய வகையில பேசுறாரு. அதே மாதிரியே புத்தக நிகழ்ச்சி, பப்பாசி புத்தக நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்கா அந்த நிர்வாகிகள் இன்னைக்கு கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார்கள், மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். இதையும் சேர்த்துட்டு புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் தமிழ் தாய் வாழ்த்தை நீக்குவேன்னு சீமான் சொல்லுகிறார்? அதுல திராவிடர்கள் திருநாடுன்னு வருது. சீமானுக்கு அது பிடிக்கல. சரி, சீமானுடைய மொழியில நான் ரொம்ப தரம் தாழ்ந்து பேச விரும்பல. எனக்கான ஒரு கண்ணியம் இருக்குது. அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் காத்திரமான கேள்வி எழுப்பணும்னா, சீமான் உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுகிறவராக இருந்தால் அவர் வேற மாதிரிலாம் பேசுவார். நல்ல தாய் தகப்பனுக்குலாம் அப்படிலாம் பேசுவார். நான் அப்படிலாம் பேச மாட்டேன். உள்ளபடியே சீமானுக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட உண்மையா இருந்தா, சூடு சொரணை இருக்குதுன்னா சவடால் விட வேண்டாம். சவடால் விடக்கூடாது. நான் பகிரங்கமா சவால் விடுறேன். நான் இதை மட்டும் சீமான் செஞ்சுட்டாருன்னா நாளையில இருந்து நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறத நிறுத்திடுறேன். சீரியஸா ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சிம்பிள். திராவிடம் என்ற வார்த்தை தேசிய கீதத்துல வருது. நான் முதலமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாட்டுல எங்கேயும் தேசிய கீதம் பாடக்கூடாது, தடை போடுவேன்னு சீமான சொல்லு. தேசிய கீதத்தை மாத்துவேன்னு சொல்லுங்க. இருக்கா உங்களுக்கு தில் இருக்கா? சூடு சொரணம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். கட்சியை தடை பண்ணிடுவாங்க. சும்மா இந்த ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. யாரை ஏமாத்திட்டீங்க நீங்க? ஏன்னா நீங்க பாவலர் பெருஞ்சித்திரனாரை விட நீங்க பெரிய தமிழ் அறிஞரா? மனோன்மணியம் சுந்தரனாரை விட பெரிய தமிழ் அறிஞரா? யார் நீங்க? உங்க தமிழ் எல்லாம் பிசுறு, அது அப்படித்தானே? இதானே உங்க தமிழ்? நீங்க என்ன பெரிய ஏதோ பெரிய கம்பன் ஒன்றேஜுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஆட்சிக்கு வந்தா தனி இலக்கியம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? நெய்தல் படை கட்டுவேன், தனி இலத்தை வாங்கி கொடுப்பேன். அவர் ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையுமே செய்வார். வந்தா தானே இந்த சின்ன பிள்ளைங்க பேச்சு ஊர்ல கட்டுரை போட்டியில மாணவர்களா இருக்கும்போது எழுத கொடுப்பாங்க, நான் முதலமைச்சரானால் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த தேவை எழுதலாம். அந்த மாதிரி எழுதிட்டு இருப்பாரு அவரு. அவருக்கு விஜய் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அச்சமும் பீதியும் அதிகரித்து விட்டது. அவருடைய வாக்கு சதவீதம் படு வீழ்ச்சியே அடைய போகிறது அப்படின்னு அந்த பயத்துல அவர் என்ன செய்யறாரு? வளர ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரே கேள்விதான் கேட்கிறேன் திருப்பி. திராவிடங்கிற வார்த்தை தான் பிரச்சனைனா எங்கேயுமே அதை பயன்படுத்தாதீங்க. அதை சொல்லணும்ல. பிரபாகரனே பயன்படுத்திருக்காருல்ல. விடுதலை புலிகள் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா தங்களை திராவிடர்கள் என்று? எத்தனை ஆதாரத்தை நான் காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறேன். யாராவது ஒருத்தருக்கு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருந்திருக்கா? ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகத்தில் இருக்குது இல்ல, விடுதலை புலிகள் சமர்ப்பித்த அறிக்கையில் இருக்குது தங்களை திராவிடர்கள் என்று. என்ன செய்ய போறீங்க? விடுதலை புலிகளை நிராகரிச்சிருங்க பாப்போம். சொத்துக்கு என்ன பண்ணுவீங்க? திரள் நிதி யாரு கொடுப்பா? அப்புறம் சும்மா பாரதிதாசனோடவா? உன் இனத்தின் பெயர் யாதனை கேட்டால் அப்படி சொல்றாரு. அப்படி தேர்ந்தான் நாவெல்லாம் வாழ்ந்தான் என் புகழ். ஏன் அப்படின்னா, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேர்ந்தான் நாவெல்லாம் வாழ்ந்தான் என் புகழ் சொன்னது யாரு?
பாரதிதாசன் பாரதிதாசனை மறுதளிங்க. பாரதிதாசனை மறுதளிச்சுட்டு நீங்க வந்து பெருஞ்சித்திரனாரை மறுதளித்து விட்டு, பிரபாகரனை மறுதளித்து விட்டு, ஆண்டன் பாலசிங்கத்தை மறுதளித்து விட்டு, எல்லாரும் மறுதளிச்சுட்டு வாங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்த வேலைக்கு, நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் செய்த கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கூலிக்கு நீங்கள் வந்து அடியான் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தம் பலவீனமடைந்தால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் ஆல இங்க கால் ஊன்ற முடியும். அதை ஆர்எஸ்எஸ் ஆல நேரடியா செய்ய முடியாது. ஆர்எஸ்எஸ் செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பிஜேபி செய்ய ஆரம்பிச்சிருச்சு கண்டுபிடிச்சிருவான். ஓ நீங்க அப்படிதான் சொல்லுவீங்கன்னு. அப்ப ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கிற மாதிரி ஒரு போலி வேடமிட்டு ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் அதை வந்து எதிர்க்கிற மாதிரி பண்ணா அதை பலவீனப்படுத்தலாம் என்பது ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம். அதற்காக களமிறக்கப்பட்டவர் சீமான். அதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேன்னா தேசியத்தையும் பாட மாட்டேன்னு சொல்லணும். சொல்லிடுவாரா? ஏன்னா இவர் நாளைக்கு ஒருவேளை, அது வரலாற்றுல ஒருபோதும் அது நடக்க போறது இல்ல, ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார் வைங்க, ஒரு வாரத்துக்கு ஒருவேளை வெற்றி பெற்று விட்டார், ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு போடுவேன்னு சொன்னீங்கல்ல, அவர்தான் சொன்னார் ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு போடுவேன். பூட்டை போட்டுட்டு எங்க போய் பதவி இருப்பீங்க? உங்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பா? என்ன ஏதாவது வாய்க்கு வந்தாலும் உணர்றதா? சரி, அந்த ஆளுநர் மாளிகைக்கு போய் நீங்க பதவி இருக்க போறீங்க, நாளைக்கு தேசிய அங்க இசைக்கப்படும், திராவிடங்கிற வார்த்தை வரும், என்ன பண்ணுவேன்? இறங்கி ஓடிடுவியா? சும்மா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு உருப்படியா பேசணும். அதுல என்ன நீங்க பாருங்க தோலை, எனக்கு சீமான் மீது வருத்தம் இல்லை. எனக்கு எப்படி இப்ப அண்ணாமலையை பார்த்தா பாவமா இருக்கும், அது மாதிரி சீமானோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்தா எனக்கு இறக்கமா இருக்கு, பாவமா இருக்கு. என்னன்னா, சீமான் பெரியார் ஐயா தங்கள் தந்தை பெரியார் அப்படின்னா அதுக்கும் கை தட்டுறான். அப்புறம் பெரியார் யாருன்னு கேட்கற, அதுக்கும் கை தட்டுறான். திராவிடத்தால் தான் வாழ்ந்தோம் உறவுகளே அப்படிங்கிற, அதுக்கும் கை தட்டுறான். அப்புறம் திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுன்னு கேட்டா அதுக்கும் கை தட்டுறான். ஒரே ஆளு மாத்தி மாத்தி பேசுறாரு, என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் கை தட்டுறான். எனக்கு புரியவே இல்லை. ஒரு கேள்வி என்னன்னா, யார் அந்த சாருங்கிறது விவாதமானது மாதிரியா? சீமான் கட்சி சார்ந்த சக்திவேலுங்கிற நபர் வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட பெண்களை அலக்களிப்பதா அவர்களே அதாவது சீரழித்ததாக பெண்களை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அது ஒரு பேசும் பொருளாக மாறவில்லை. அங்க யார் அந்த சார்ந்து கேட்கவில்லை. அதைத்தான் இப்ப நம்ம கேட்கணும். தொடர்ச்சியா நம்ம எல்லோரும் அந்த கேள்விதான் எழுப்பி கொண்டிருக்கிறோம். திமுகவினுடைய எதிர்கட்சிகள், திமுகவுடைய தோழமை கட்சிகள் எல்லோருமே ஏன் இதை கேட்க மறுக்கிறீங்க? அந்த பெண்கள், இளம் பெண்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வர்றாங்க, அவர்களை ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான். அவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதாக அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். அவன் நாம் தமிழர் கட்சியில இருந்தாங்கிறதுக்கான செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ அவன் சொல்றான், கட்சியில இருக்கக்கூடிய மேலிடத்துல இருக்கக்கூடிய சிலருக்கு நீங்க வந்து இணக்கமா போகணும்னு அந்த பெண்களை மிரட்டுறான். அந்த மேலிடம் யார்? யார் அந்த மேலிடம்? யார் அந்த சார்? நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சார் யாரு? அதை கேட்கணும்ல. ஏன் எந்த ஊடக விவாதங்களிலும் இது எதிரொலிப்பதில்லை, எதிர்கட்சிகளும் கேட்கறது இல்லை. எனக்கு என்ன வருதுன்னா, திமுகவே இதை கேட்கறது இல்லை. நான் திமுகவும் சேர்த்தே சார்ஜ் பண்றேன், திமுகவை சேர்த்தே குற்றம் சாட்டுறேன். விவாதம் மாறவே ஏங்க நான் என்ன சொல்றேன், அதிமுக கேட்கலங்க, விட்டுருங்க. அதிமுகவுக்கு பிரதான எதிரி திமுக வச்சுக்கோங்க, பிஜேபிக்கு பிரதான எதிரி திமுக, அதனால அவங்க திமுக தான் குறி வைப்பாங்க. திமுகவுக்கு பிரதான எதிரி பாஜக, அதிமுக, நாம் தமிழர் 3 பேருமே உங்களுக்கு எதிரி தானே. நாம் தமிழர் உங்களை கடுமையா அடிக்கிறாங்கல்ல, கலைஞரை, பெரியார, அண்ணாவை, இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் எல்லாரையும் ஒருமையில பேசுறாருல சீமான். திமுக ஏன் இதை கேட்க மறுக்கிறது? திமுகவை சேர்ந்தவர்கள் ஏன் இணையத்தில் இதை வந்து பெருசா பேசுபொருள் ஆக்கல? நக்கீரன்ல அந்த 3 இளம்பெண்களுடைய பேட்டி வந்திருக்குது. யூடியூப் ரூட்டஸ் மைனர் அதை எடுத்து போட்டிருந்தாரு. தமிழ் கேள்வியில நான் அதை எடுத்து போட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறேன். நீங்களும் அதை கேள்வி எழுப்புறீங்க. இன்னும் சில தோழர்கள் தொடர்ச்சி அதை கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு மனோஜ் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி யூடியூப்ல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், இணைய ஊடகவியலாளர்கள் இதை கேள்வி எழுப்புறோம். நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவுல நம்ம கத்திட்டோம். திமுகவினுடைய சக்தி, அதிகாரப்பூர்வமான இணையதளத்தினுடைய சக்தி இதை விட பெருசு இல்லையா? ஏன் இதை பேச மறுக்கிறீங்க? அப்ப நீங்க நாகரிகம் கருதியோ அல்லது இவரெல்லாம் போய் எதுக்கு பேசணும்னு கருதியோ விடுறதுனாலதான் சீமான் போன்றவர்கள் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. காவல்துறை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எதிர்கட்சிகளுக்கு அவ்வளவு தகவல் வந்து தப்பாவோ உண்மையாவோ போய் சேர்ந்துருது. சீமான் விவகாரத்துல காவல்துறையிடமிருந்து எந்த தகவலும் இந்த சீமான் கைது விவகாரத்துல ஏன் ஊடகங்களுக்கு போகல? யாரு கைது செய்யப்பட்டிருக்கா, என்ன நடந்திருக்குது சொல்லணும்ல இத. இப்ப இது நான் காவல்துறை, திமுக ரெண்டையும் சேர்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு ஆதரவாக எல்லாரும் களத்தில் நிக்கணும்ல.
அது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நம்ம களத்தில் நிக்கிறோம். கண்டிப்பா. அப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அந்த ஞானசேகரன் எங்கேயோ போற இடத்துல ஒரு நாள் வந்து அமைச்சர்களோடு போட்டோ எடுத்துக்கிட்டான் அப்படிங்கறதுனாலே அமைச்சர்கள் வரைக்கும் நீங்க தொடர்புடுத்துறீங்கன்னா, இங்க இவன் பொறுப்புல இருக்கிறானே நாம் தமிழர் கட்சியில, அவனை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அத கேள்வி எழுப்பணும். யார் அந்த மெல்லம் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வரணும். இவங்க இவங்க எதெல்லாம் போராட்டம்னு நினைக்கிறாங்களோ, அது எதை செய்தியாகணும் நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் செய்தியாகும். மற்றவர்கள் வந்து மற்ற செய்தியாகாது அல்லது அப்படி அந்த கான்செப்டே தப்பு இல்ல. அவங்க பெண்கள் இல்லையா? அவங்க பாதிக்கப்படலையா? இது சேர்த்தான் கேட்கணும். ஓகே, இது ஆளுநர் விஷயம் மட்டுமல்ல, தமிழ் தாய் வாழ்த்து மட்டுமல்ல, யாருன்னு சொன்ன கேள்வி மட்டும் முக்கியமல்ல, அது எல்லா கட்சியும் நோக்கி எல்லா தலைவரும் நோக்கி கேள்வி இருக்குங்கிற விமர்சன பூர்வம் முன்வைத்திருக்கிறது. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்துள்ள அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிட்டு நன்றி சொல்றேன்.